Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.3 fourth sum. Given the LCM and GCD of the two polynomials p of x and q of x, find the unknown polynomial in the following table சொல்லி ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்னென்னா உங்களுக்கு எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, பட் கியூ ஆஃப் எக்ஸ் தெரியாது. ஸோ நம்மளுக்கு ரிலேஷன் தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக பி ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பி ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். p of x into q of x is equal to LCM into GCD. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா q of x தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். p of x ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா q of x is equal to LCM into GCD by p of x சொல்லிட்டு வரும். இதுதான் இப்போ q of x is equal to LCM உங்களுக்கு அங்கே கொடுத்துட்டாங்க. அது என்னென்னா a cube minus 10a square plus 11a plus 70 then GCD என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா a minus 7 கொடுத்துட்டாங்க by p of x a square minus 12a plus 35. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட்டு இந்த a minus 7 விட்டுருங்க, இந்த ரெண்டத்தையும் அப்படியே டிவைட் பண்ண போகிறேன். நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ரெண்டத்தையும் அப்படியே டிவைட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டிவிஷன் நல்லாவே தெரியும். GCD HCS 3.2 பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அது ப்ளஸ் 70 a square minus 12a 35. ஸோ இது a கியூபு, இங்கே a ஸ்கொயர். ஸோ ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா a மட்டும் வரும். ஸோ அந்த a வச்சு ஹோல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் கேட்டிங்கன்னா a கியூப் மைனஸ் 12a ஸ்கொயர் ப்ளஸ் 35aன்னு சொல்லிட்டு வரும். யூ காட் டு சேஞ்ச் த சைன் சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். கேன்சல். ஸோ 12 இங்கே வந்து 2a ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து மைனஸ் 24aன்னு வரும். ப்ளஸ் 70 அப்படியே கீழே அடிக்கிருங்க. தென் மறுபடியும் 2a ஸ்கொயரும் a ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதில் a ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டுனா ப்ளஸ் 2 மட்டும் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் 2 நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் 2 போடலாம். ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2a ஸ்கொயர் மைனஸ் 24a ப்ளஸ் 17 வரும். ஜஸ்ட் எல்லாத்தையும் நான் 2 மல்டிப்ளை பண்ணி அவ்வளோதான். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாம் கேன்சல் ஆகி 0ன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது என்னென்னா a + 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு கோஷியன். ஸோ கோஷியன்ட் இதில் போடணும், நல்லா ஞாபகிக்கோங்க. ஸோ கோஷியன்ட் அப்படியே போட்டுருங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் பதிலாக a - 7 மட்டும் அப்படியே இருக்குது, அதை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. மிச்சருக்கு அவ்வளோ டேர்ம்ஸு பதிலாக நீங்கள் வந்து அதை a + 2 மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணனால a - 2ன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுடலாம். இன்னும் அது a - 7 அப்படியே இருக்கும். ஸோ இதான் உங்கள் q of x. ஸோ இப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ அடுத்தது ரெண்டாவது சம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ரெண்டாவது சம் என்ன சம்னா LCM கொடுத்துட்டாங்க, GCD கொடுத்துட்டாங்க, q of x கொடுத்துட்டாங்க, பட் p of x தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது அதே ஃபார்முலா தான். p of x into q of x is equal to LCM into GCDன்னு பார்க்கும்பொழுது q of x நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வேணும், அது கொடுத்துட்டாங்க. ஸோ p of x தான் கொடுக்குற, தட் இஸ் equal to LCM into GCD by p of x, q of x. இப்போ அடுத்தது p of x is equal to எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. LCM கொடுத்துட்டாங்க x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்ன்ட்டு, GCD கொடுத்துட்டாங்க x power 4 plus x square plus y square plus y4. ஸோ இது ஃபுல்லாகவே LCM. GCD வந்து உங்களுக்கு என்னென்னா x square minus y square. ஸோ அது வந்து LCM. தென் அடுத்தது நம்ம எழுதுனா x power 4 வந்து GCD. தென் லாஸ்ட்டாக q of x வந்து இது கொடுத்துருந்தாங்க y power 4 x square plus y square minus xy. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கக்கூடிய x square y square டேர்மை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அது ஃபார்முலா படி x square a minus b ஃபார்முலா a plus bல இருக்குது. ஸோ அதை மாற்றினீங்கன்னா என்ன வரும்னா x power 4 minus y power 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நல்லா பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் x square 4 இங்கே ஒரு x square. ஸோ ரெண்டத்தையும் நீங்கள் இதை நீங்கள் ஃபுல்லாக ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா a square minus b ஸ்கொயரில் போடும்போது a ஸ்கொயர் ஆகும்போது x power ஸ்கொயர் the whole ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அதாவது x square the whole ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அது வந்து x power 4 ஆகிடும். அதே போல் y ஸ்கொயருக்கும் அதே தான் மைனஸ் அந்த ஃபார்முலாவில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ b ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு y போட்டிங்கன்னா y ஸ்கொயர் the whole ஸ்கொயர் தட் இஸ் y power 4ன்னு சொல்லிட்டு வரும், y power 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுதான் இந்த மாதிரி நம்ம மாற்றிருக்கிறோம். இப்போ வந்து பிக்சருக்கு டேர்ம் என்னென்னு பாருங்கள். x power 4 அந்த டேர்ம் அப்படியே இருக்குது. x power 4 ப்ளஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் y power 4 y கீழே வந்து x power 4 x power 4 minus y power 4 x square plus y square minus xy.
இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம போன சம்மில் ஒரு ட்ரிக் பார்த்துருக்கோம். அந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸ் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஹெச்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஹெச்ஒய், அதாவது மைனஸ் ஹெச்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி எழுதுனேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், போன சம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ எப்படின்னா நம்ம இதை பாதியாக பிரிச்சிருக்கோம், பவர் எல்லாத்தையும் பாதியாக பிரிச்சுட்டு ப்ளஸ்லேயும் மைனஸையும் 2 தடவை எழுதினா மாதிரி ப்ளஸ்லேயும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு சிம்பிளை மட்டும் ப்ளஸ் மைனஸை மாற்றலாம், வேறு இது செகண்ட் உள்ளது மாற்றப்படாது. இப்போ வந்து இதுவும் கேன்சல் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பி ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்ம பி ஆஃப் எக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம், மொதல் சம்மில் கியூ ஆஃப் எக்ஸ் கட்டுறாங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.